வெல்கம் டு விஸ்வஞ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் டைப் 3 பர்டிகுலண்ட்டுகளுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம டைப் 1, டைப் 2, டைப் 3 மூணுத்துக்குமேவும் சால்வ் பண்ணி காமிச்சிருப்போம். அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். டைப் 2 இருக்கும், டைப் 3 இருக்கும். ஸோ டைப் 2ல் பர்டிகுலண்ட்டுகள் டினாமினேட்டர் 0 வரலன்னா எப்படி போடுறது? இதுக்கு முன்னாடி அந்த இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து டினாமினேட்டர் 0 தான் வரும். அப்படி இருந்தால் எப்படி போடுறன்றதை பார்த்துருப்போம். இந்த ப்ராப்ளத்துக்கு டினாமினேட்டரில் 0 வராது. ஸோ இது இந்த மாதிரி இருந்தால் எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து வாங்க, இந்த ப்ராப்ளம் நம்பர் 36. ஸோ சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். sin ax வந்தாலே டைப் 2 தான். sin ax ஆர் cos ax. இங்கே ஏவோட வேல்யூ 1, x இருக்கு. ஸோ sin ax. தென் இது வந்து டைப் 2 pi. sin axன்றது வந்து டைப் 2 pi தான் யூஸ் பண்ணணும். sin x sin x வந்து டைப் 2 pi யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து pi 3 யூஸ் பண்ணணும். ஆஃப் டைப் 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் போடலாம். டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 2x, டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2 மட்டும் வரும். இதுக்கப்புறம் இதுக்காக வராது. ஸோ வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய். ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கலாம். சால்வ் டி ஸ்கொயர் 3d 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு sin x plus x ஸ்கொயர். கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். sin x plus x 3d plus 2. ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு இதுக்கு வழக்கமாக நம்ம என்ன எழுதுவோம்? a எழுதுவோம். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் 3m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 3 2 plus 1 3, 2 into 1 2. So m plus 2, m plus 1 equal to 0. m equal to minus 2 minus 1. Roots are real and distinct. Case 1 particular, case 1 complementary function தான் வரும். y equal to c1 e power minus 2x plus c2 e power minus x. இதில் நீங்கள் minus 1 இங்கே போட்டீங்கன்னா minus 2 இங்கிட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ரெண்டு பர்டிகுலர் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு pi1 என்னது? pi1 sin x by d ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2. ஓகே, வழக்கமாக என்ன பண்ணுவோம்? இது வந்து டைப் 2 வந்து என்னது? டைப் 2 மறந்துடாதீங்க. இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு டைப்புமே இருக்குது. எது வேணால் கேட்பாங்க. ஸோ டைப் 2 இஸ் ஆஃப் டைப் 2. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டைப் 3 சால்வ் பண்ண முடியும். ஸோ sin axல என்ன பண்ணணும்? இங்கே ஏவோட வேல்யூ வந்து 1, a ஈக்குவல் டு 1. டி ஸ்கொயர் கேன் பி ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர். டி ஸ்கொயருக்கு மட்டும்தான் போடணும், டி போடக்கூடாது. sin x டிவைட் பை 1 ஸ்கொயர்னா 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 3d ப்ளஸ் 2. ஸோ sin x டிவைட் பை 3d 2 மைனஸ் 1னா 1. ஓகே, ஸோ இப்படி தான் வரும். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். மேலங்களையும் மல்டிப்ளை பண்ணணும். நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 3d minus 1 divided by
3d minus 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ நியூமரேட்டரில் 3d minus 1 of sin x divided by இது a plus b, இது a minus b. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா 1 ஸ்கொயர்னா 1. இப்போ மேலே முடிஞ்சிருச்சு. திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். அகெயின் இங்கே வந்து டி ஸ்கொயர் இருக்கும். டி ஸ்கொயர் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ 3d minus 1 of sin x divided by d square can be replaced by minus a square. So a வந்து 1 minus 1 minus 9 minus 1 so minus 10. ஸோ மேலே என்ன சார் பண்ணுறது? இந்த 3d வச்சு sin x மல்டிப்ளை பண்ணோம். திருப்பி மைனஸ் 1 வச்சு sin x மல்டிப்ளை பண்ணோம். as usual multiplication. So 3 into d of sin x minus sin x divided by minus. கீழே வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நியூமரேட்டருக்கு மட்டும்தான் வேலை. ஸோ 3 d of sin x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு d என்ன தெரியும்? dனா d by dx. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ d by dx of sin x. ஆன்சர் என்னது? cos x. ஸோ அதுதான் இங்கே வரும். 3 into cos x minus sin x. அங்கே எதுவும் கிடையாது. by minus 10. இதுதான் வந்து என்னதுன்னா pi2. ஓகே, இது வந்து டைப் 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர். செகண்ட் ஒன் பாருங்க. d ஸ்கொயர் பிளஸ் 3d பிளஸ் 1 3d பிளஸ் 2 x ஸ்கொயர். ஸோ pi2 equal to x square by d square plus 3d plus 2. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து இந்த 1 plus x or 1 minus x அந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். இங்கே 2 இருக்குது, அப்போ 2 தான் வெளியே எடுக்கணும். டினாமினேட்டரில் மட்டும் வெளியிடுங்க. நியூமரேட்டரில் இது பண்ணிடுங்க. ஸ்கொயர் டிவைடட் பை 2 மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது சரி அப்படியே எழுதுங்க. டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d இங்கே எதுவுமே இல்லை. இது ரெண்டு டேமே ஒரு டேமாக கன்சிடர் பண்ணுங்க. ப்ளஸ் 1. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ இதை நான் மாற்றி எழுதுறேன். 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d பை 2. அவ்வளோதான், அவ்வளோதானே? ஸோ 2 எழுதியாச்சு. 1 ப்ளஸ் x இந்த ஃபார்மேட் வரும். இது எப்படி இருக்குன்னா 1 ப்ளஸ் அடுத்த ஸ்டெப்பில் கூட போடுவோம். இது முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன கொண்டு போகிறோம்னா மேலே கொண்டு போகிறோம். நம்ம அந்த கீழே டினாமினேட்டர் இருக்க 2 தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம 1/2 எழுதிட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d பை 2 whole power minus 1 into x square. ஓகேவா? இதை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன கொண்டு போனோம்? மேலே கொண்டு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு? இது வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் -1 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இங்கே எக்ஸ் வந்து இந்த ஹோல் டேர்ம் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2 இதுதான் எக்ஸ். 1 நோ சேஞ்ச். எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d பை 2 ஃபுல்லாகவே என்னதுன்னா எக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா வந்து என்னது? 1 ப்ளஸ் எக்ஸு 1 ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஹோல் பவர் -1 இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைனில் இருக்குது. 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் -1. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். இதுவே அதிகம்தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்போ 2 டேர்ம் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. கடைசி வரைக்கும் வரும்.
1/2 எழுதுங்க. 1 + x d square plus 3d by 2 1 minus x இது 1 minus x d square plus 3d by 2 plus d square plus 3d by 2 the whole square வரும். இதுக்கப்புறம் இருக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்றத அடுத்து சொல்கிறேன், சால்வ் பண்ணி வரப்போ சொல்கிறேன். எல்லாம் கவனிங்க. 1/2 இது 1 இன்னும் தேவையில்லை. இப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இந்த 2வை நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்கோம். 1/2 d square plus 3d of x d square plus 3d of x square plus இங்கே வாங்க, இதை மொதல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கீழே டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1/4ன்னு வரும். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் முக்கியம். இதை வந்து நம்ம இங்கே போகிறோம். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதை அப்ளை பண்ணுங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப a ஸ்கொயர்னா d⁴ ப்ளஸ் 2ab 2 × 3 6 6d³ வரும். ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர்னா 3d² 9d⁴2 வருமா? 2 வரும். n d² மட்டும் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு d of x ஸ்கொயர் அப்படின்னா 2x ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், d dx d square of x ஸ்கொயர் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் 2 மட்டும்தான் வரும். ஸோ d³ of x ஸ்கொயர் அப்படின்னா 0. இதுக்கப்புறம் எதுவுமே வராது. ஸோ இது வராது, இதுவுமே வராது. ஸோ இது மட்டும்தான் வரும். அது மட்டும்தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். ஸோ என்ன வரும்? ஸோ 9d² மட்டும்தான் வரும். 4 × n கொடுங்க போட்டுருங்க. n plus n/4 d² of x. இதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டு 1/2 x ஸ்கொயர் மைனஸ் 1/2 இங்கே d² of x ஸ்கொயர் போடுங்க. d² of x ஸ்கொயர்னா என்ன டைம் போடணுமா? ஸோ 2 ப்ளஸ் 3 × d of x d² of x ஸ்கொயர்னா 2 3 இது ஓரமாக இருக்கட்டும். d of x ஸ்கொயர் 3 × x² ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2x வரும். டோட்டல் ஆன்சர் வந்து என்னது? 6x வரும். ஸோ இந்த 1/2 காமன், இது ரெண்டுக்கும் இங்கே என்ன வந்துச்சு? 6x மட்டும் ப்ளஸ் இங்கே 9/4 d² of x ஸ்கொயர்னா 2 முடிச்சாச்சு. 1/2 x ஸ்கொயர் இதில் 2 வெளியே எடுத்து அடித்தோம்னா 2 காமனாக எடுத்து அடிச்சிருங்க. 2 காமனாக எடுத்து அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இருக்குது. இந்த டேர்மில் 2 + 6 இருக்கா? 2 வெளியே எடுத்துருங்க. 2/2 இது ஒரு மைனஸ் 1 + 3x வந்து ஆயிடும். ஆன்சர் வந்து என்ன வரும்னா இந்த இதுக்கு செகண்ட் டேர்ம் மிடில் டேர்முக்கு -1 + 3x மட்டும் வரும். ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் டேர்ம் ஃபுல்லாக minus of 1 plus x plus இந்த 2வையும் அடிச்சிடலாம், 4 அடிச்சிடலாம்.
9 so 1/2 x square minus 1 minus 3x plus 9/2 இதுக்கப்புறம் சின்ன சிம்பிளிஃபிகேஷன் 1/2 ஆர்டர் அழிக்கங்க ஸ்கொயர் minus 3x 9/2 minus 1 9/2 minus 1 LCM எடுத்துக்கங்க 9 minus 2/2 plus 7/2 ஆகும் PI2 ரெண்டையும் சேர்த்து எழுதுமா ஜெனரல் சொல்யூஷன் நம்மளுக்கு ஜெனரல் சொல்யூஷன் இங்கே எழுதுவோமா ஈக்குவல் general solution y equal to CF plus PI1 PI2 so CF என்ன கிடைச்சிருக்கு CF வந்து C1 e power minus 2x plus C2 e power minus x C1 e power minus 2x plus C2 e power minus x plus PI1 PI2 போட்டுருக்கா PI1 not 2 அதாவது கண்டுபிடிச்சாங்க PI1 அது எழுதிக்கங்க மைனஸ் முன்னாடி போட்டுருங்க மைனஸ் 3 cos x plus sin x அதுக்கப்புறம் வந்து இதை சேர்த்துக்கங்க ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இதை வந்து PI1 plus PI2 சொன்னதை அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கங்க அவ்வளோதான்